வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டோட ஷிங்க்கு கிச்சன் ஏரியாவில். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு மெஷ் மாதிரி. இது வந்து நான் வந்து அக்சசரிஸ் வந்து தனியாக நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கி போட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ஷிங்கோட வந்த அந்த அடாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்துருக்கீங்களா, அந்த ஹோல்ஸ் மாதிரி அதே ஈவனான ஒரு ஹோல்ஸ் தான் வந்து அதில் ஒரு அடாப்டரில் வரும். இதனால் என்ன பிரச்சனை நான் சந்தித்தேன் அப்படின்னா, பாத்திரம் கழுவும் போது வர அந்த வேஸ்டேஜுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு போடுற அந்த முருங்கைக்காய் தோல், மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி, இது ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவும் போது அப்படியே அந்த அடாப்டருக்குள்ளே வந்து உள்ளே போயிடும். இதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேஸ்டேஜ்லாம் போய் அங்கே போய் கலெக்ட் ஆகிறதுனால அந்த பெண்டுலேயோ மற்ற இடத்துலையோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகி தண்ணி உங்களுக்கு போகிற ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி தான் நானும் அந்த பிரச்சனையை சந்தித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மெஷ்ஷை பார்த்து நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன். இது கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது 2 இயர்ஸுக்கு பிஃபோர் வாங்கினேன். 150 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ விலை குறைஞ்சிருச்சு. இந்த மெஷ்ஷு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாத்திரம் கழுவும் போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன டஸ்ட்டாக இருந்தாலும் இதில் வந்து கலெக்ட் ஆகிடுது. அதோட எட்ஜு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகி உட்காரதுனால அந்த சைடில் எட்ஜில் கூட உங்களுக்கு எந்த விதமான டஸ்ட்டும் போகாது. கிளியராக இருந்தது. இப்போ இதில் வந்து பாத்திரம் கழுவுறாங்க, லேடிஸ் கழுவுறாங்க அப்படின்னா இந்த சின்ன வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து கலெக்ட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ளோ போகிறது கரெக்டாக போகும், உங்களுக்கு ஸ்மெல்லு வராது. அதுக்கப்புறம் இந்த ஷிங்க்கு பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, ஒரு மாதிரி திட்டா. இது வந்து நான் லோக்கல் மேடு வந்து வாங்கி போட்டதுனால ஃபஸ்ட்டு வாங்கும்போது நல்லா சூப்பராக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஓன் பிராண்டுன்னு சொல்லி நிறைய பேர் விற்பாங்க. அது மாதிரி ஷிங்க்கை வந்து மட்டமான ஷிங்க்கு வாங்கி போட்டுறாதீங்க. இப்போ லேடிஸ் வந்து பாத்திரம் வச்சு தேய்க்கிறாங்கன்னா அந்த எட்ஜில் பார்த்திங்களா டேமேஜ் ஆகிட்டே வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த பிளாக்காக இருக்கிறது வந்து போகவே மாட்டுது. இது என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. சரி, இது மாதிரி நீங்கள் வாங்கி ஏதாவது ஷிங்க் ஏதாவது வாங்கி போடுறீங்க அப்படின்னா நல்லா பிராண்டடாக வாங்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வேஸ்ட்லாம் கலெக்ட் ஆகிருக்கு. கலெக்ட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கீரை அலசியிருக்காங்க. அலசினோன்னா எவ்வளோ வேஸ்ட்டு பாருங்கள். இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக எடுத்து தட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.